வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒரு ரெசிபி. ஆமாம், ஐயங்கார் ஸ்டைலில் புளியோதரை பொடி. ஆமாம். நம்ம புளிக்காய்ச்சல்லாம் பண்ணியிருக்கோம், மேல்கட்டை புளியோதரை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் புளிக்காய்ச்சல்லாம் பண்ணது. இப்போ வந்து பியூராக ஐயங்கார் ஸ்டைலில் ஒரு புளியோதரை பொடி. இந்த பொடியை வச்சுட்டு நம்ம வந்து பசங்க ஊருக்கு போகிறதா கூட கொடுத்து விடலாம், வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இல்லையா? ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ இது எண்ணெயில் வறுக்கிறதுல எல்லாமே ட்ரை ரோஸ்ட். கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை வந்து நிதானமாக வச்சுட்டு இந்த பொடி பண்ணி வச்சுட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் போகவே போகாது. அப்படியே கொஞ்சம் நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா. நான் பண்ணுறது எப்படின்னா, இந்த பொடி வந்து ஒரு நம்ம பாத்தில் ஒரு 4 நாளைக்கு வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு? எத்தனை பேர்னா 4 பேருக்கு. இல்லைன்னா இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த மிளகா வந்து காரம் இல்லாத மிளகா, அதனால ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் மிளகா காரமான மிளகா, குண்டு மிளகா கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா 10 போகிறோம் மிளகா. புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவு, ஒரு எலுமிச்சம்பழ அளவு அப்படி இருக்குல்ல, சின்ன எலுமிச்சம்பழம் நல்லா அப்படி கட்டி பிடிச்சோம்னா எலுமிச்சம்பழ அளவு வரும். நான் அப்படி கொஞ்சம் ஊற்று பிச்சு வச்சுட்டுருக்கேன், வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு. ஆரஞ்சில் எலுமிச்சம்பழ அளவு புளி, எலுமிச்சம்பழ அளவு இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழம் அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். ஒரு 10 மிளகா எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை ஆற்றுல காஞ்சது இருந்தால் ஒரு கைப்பிடி, ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெல்லம் அப்படி பொடி இல்லைன்னா காஞ்சலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி இல்லைன்னா மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் இருந்தால் ஒரு பீஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து சாதாரண டீஸ்பூன் வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். அப்படி வெல்லம் கம்பல்சரியா? அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே புளிக்காய்ச்சல் பண்ணும்போது கூட ஒரு துணியூண்டு கொஞ்சோண்டு சம்டைம்ஸ் சேர்ப்போம் ஆற்றுல நம்ம. அதனால் வெல்லம், அதனால் அந்த வெல்லம். அப்புறம் வந்து நல்லா 3 டீஸ்பூன், நல்லா தாராளமாக 3 டீஸ்பூனில் வந்து கடலைப்பருப்பு, அதேமாதிரி 3 டீஸ்பூனில் வந்து உளுத்தம்பருப்பு. நான் ஆற்றுல கருப்பு இருக்குன்னு கருப்பு வச்சுட்டுருக்கேன், வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் எடுத்துக்கலாம். இது 3 டீஸ்பூன், இது 3 டீஸ்பூன். இது வந்து அதேமாதிரி வேர்க்கடலை 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், வறுத்து வேர்க்கடலை. அப்புறம் இது மல்லி இருக்கு இல்லையா, மல்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இல்லை 1.5லேருந்து 2 எடுத்துக்கலாம், மல்லி வாசனை பொறுத்த வாளுக்கு. அப்புறம் ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் வெந்தயம், பெருங்காயம் தாராளமாக நல்லா ஒரு எடுத்துட்டுருக்கேன். இந்த கட்டி இந்த இது இருக்கு இல்லையா, இதில் அந்த கட்டி கட்டியாக கிடைக்கிறது, இந்த பாக்ஸில் வரதில்ல. பெருங்காயம் நல்லா வாசனைக்கு எடுத்துட்டுருக்கேன், நல்லா ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் அளவு. அப்புறம் உப்பு, இந்த பொடிக்கெல்லாம் எவ்வளோ உப்பு வருமோ அந்த உப்பு எல்லாமே என்னென்னா ஒன்று பொறுமையாக நிதானமாக எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த பொடி வந்து 6 மாதம் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் போகாமல் மெயின்டைன் பண்ணலாம். இந்த பொடி வந்து இப்போ நான் சொன்னேன் 10 நாளைக்கு இதுன்னு. இப்போ நம்ம ஆற்றுலேயே யூஸ் பண்ண போகிறோம், வெளியில் இங்கே ஊருக்குலாம் கொடுத்தனுப்பில் ஆற்றுல அந்த பொடி வச்சுக்க போகிறோம் அப்படின்னா வேணும்னா அந்த கொப்பரையும் போட்டுக்கலாம். இந்த கொப்பரையை வந்து வறுத்து வச்சோம்னா இல்லை, நிறைய பேர் இந்த சட்னி பொடியில் எல்லாம் கேட்டால் வெளியே போகும்போது இது கொடுக்கூடாதா? வெளியில் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கும்போது வச்சுக்கூடாது, வாசனை வந்துடும். நம்ம ஒரு 10 நாளுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம கொப்பரை போட்டுக்கலாம். 10 டேஸ்க்குள்ளே இந்த பொடி யூஸ் பண்ணிவிடுவோம், ஒரு 15 டேஸ்க்கு மேலே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா மேக்ஸிமம் 1 மாதம் வச்சுக்கலாம், தாராளமாக ஒன்றும் ஆகாது. வெளியே போனாலும் நம்ம வச்சுக்கலாம் 10 நாள் 15 நாள் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறோன்னா கொப்பரை வேண்டாம். புளி மட்டும் வறுக்கும் போது மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரித்து விட்டுறணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் இதாகும். எல்லா இடத்துலையும் போடணும். எல்லா இடத்துலையும் போடணும். அப்படி எண்ணெயில் பொறுக்கிற மாதிரி முருன்னு வராது, ஓரளவுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ட்ரைனஸ் கிடச்சா போகிறோம். அது வந்து அரைக்கிறதுக்கு வசதி. ஆமாம், மெயினாக அதுக்கு தான். கொஞ்சம் தான் நல்லா 2 ஒன்றா போட்டுருந்தேன். ஜாஸ்தியாக இருந்தால் தனித்தனியாக போடுவேன். ஆமாம், தனித்தனியாக. இந்த கருப்பு இந்த வறுக்கும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுக்கணும். கருப்பாக கலர் இருக்கு இல்லையா, தெரியாது, ரொம்ப விட்டா தீஞ்சு போயிடும். இந்த புளியோதரை பொடி பண்ணுறதுல வந்து இந்த பொறுமை தான் முக்கியம். கொஞ்சம் நிதானமாக வறுத்தோன்னு வச்சுங்க, பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊருக்கெல்லாம் கொடுத்தனு போகிற குழந்தைகளுக்கு அவளுக்கு வந்து சாதம் மட்டும் வடிச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்றலாம். இது கூட வேண்டாம், தாளிச்சு கருக விடக்கூடாது. ஆமாம், தாளிச்சு கொட்டுறதுலாம் கூட அர்ஜென்ட் இல்லை, அப்படியே போட்டுடலாம், பரவாயில்லன்னு சாப்பிட்றலாம். இருக்காது அப்படியே போடுங்க, போட்டால் சத்தம் வருது பாரு, சரிதா? சத்தம் நல்லா முறுமுறு நாடு. இந்த வெந்தயமும் தனியாகவும் நம்ம மேல் பொடியும் போடுவோம்.
புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுட்டு இந்த பொடியை தனியாக வச்சுருப்போம். தனியாகவும் 2 மிளகா வெந்தயம் போட்டு வச்சுருப்போம். சில பேர் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா மிளகாக்கு பேர் அந்த இடத்துல 2 மிளகு பவுடராக போடுவாள். போட்டு நம்ம போடுறதில்ல, நான் போட மாட்டேன். அப்படியா? நானும் 2 மிளகாயை போட்டு மேல் பொடி பொடிக்கு எவ்வளோ தேவையான அந்த அளவுக்கு பண்ணணும். கருவேப்பிலை எல்லாம் காஞ்சிருக்கனால நான் வறுக்கலை. இந்த சூட்டு மேலே அப்படியே அது கொஞ்சம் வெல்லம் மஞ்சள் எல்லாத்தையும் அப்படியே சூட்டு மேலே போட்டு வச்சிடறேன். இது அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி வேண்டியதான். நைஸாக பொடி பண்ணிக்கணும். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். நம்ம ஆற்றுல பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த கொப்பரைங்க வந்து போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. லேசாக இந்த சூட்டோடய எப்படி பண்ணிட்டு பண்ணால் அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்னும் வேணால் 2 முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுக்கலாம் லேசாக. அது ரொம்ப அரைக்கக்கூடாது. முந்திரி பருப்பு இந்த கொப்பரையும் ரொம்ப அரைக்கக்கூடாது. இதெல்லாம் பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த முந்திரி பருப்பு போட்டு சும்மா ஒரு சுற்றணும். அது பண்ணால் அப்படி இருக்கும். ஓகே. நாரிட்டு போட்டு மிக்சியில் அரைச்சிருப்பேன். அவ்வளோதான். பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அது பொடி கொஞ்சமாக இருக்கு இல்லையா, காடி பண்ணேன். ஓகே. இது வந்து ஃப்ளேவர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா குட்டி குட்டியாக டப்பாவில் ஒரு மாதத்துக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுங்களேன். 6 மாதம் 1 இயர் வரைக்கும் ஒன்று வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அது திறக்கும் போது அந்த பெருங்காய பொடி வாசனையாக இருக்கும். கமன் இருக்கு இல்லையா, இந்த வாசனை போகக்கூடாதுன்னா குட்டி குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய டப்பாவில் வச்சா இது எடுக்கும்போது அந்த வாசனை போகிறதுனால ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃப்ளேவர் ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணணும்னா அரைச்சி வைக்கும் போதே தனி டப்பாவில் வச்சிடணும். 6 டப்பாவில். ஸோ 6 மாதம் கூட வச்சுக்கலாம். தாராளமாக 6 மாதம் வச்சுக்கலாம், 1 இயர் வரைக்கும் ஓட்டலாம். ஸோ இது வந்து ஐயங்கார் ஸ்டைல் புளியோதரை பொடி. ஆமாம், ஐயர் ஸ்டைல் எப்படி இருக்கும்? எள்ளு கொஞ்சம் பேர் போடுவான், எள்ளு போடுவான். எள்ளு கண்டிப்பாக போடுவான். சில பேர் வெல்லம் போட மாட்டான். அப்படியா? அதுமாரி கொஞ்சம் மிளகு போடுவாள். நம்ம மிளகு ஜீரகம்லாம் போடுறதில்ல. மிளகு ஜீரகம் போடுறதில்ல. அவள் வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் மொத்தத்தில் ஒரு மாதிரி அவள் இஷ்டத்துக்கு பண்ணுவாள். சில பேர் கலர் நல்லா தெரியணுட்டு அந்த காஷ்மீர் சில்லி போடுவாள். இது வந்து அப்படியே ஒரிஜினலாக நம்ம புளிக்காய்ச்சல் ஆற்றுல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து கூட்டு கூட போட்டுக்கலாம். கூட்டு போட்டுக்கலாம். கூட்டு பொறுத்தலுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பொருத்துக்குமே போட்டால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இந்த புளி சேர்க்குற பொருத்தல் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ இது போட்டுட்டு வேணா ரசப்படி கொஞ்சம் வேணும்னா மிளகு ஜீரகத்தை போட்டு ரசம் கூட வச்சுட்டுலாம். மிளகு ஜீரகம் போட்டு தனியாக தட்டி போட்டுட்டு பண்ணிடலாம். ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். புளி இருக்கு இல்லையா. ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே. சில பேருக்கு என்னென்னா சாதம் பசங்க பிடிக்க ட்ரையாக இருக்க பிடிக்கல அப்படின்னா நல்லா ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுன்ட்டு இந்த பொடியும் போட்டு வச்சுங்களேன், அப்படியே லிக்விட் மாதிரி ஆகிடும், பேஸ்ட் மாதிரி ஆகிடும். பேஸ்ட்டு போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். ஓகே. வளமாக வாழ்க. ஓகே.